அந்த மழைக்காலம் கடந்திருந்தது. ஆனால் அந்த இரவின் வெப்பம் இன்னும் என் உடலிலும் மனதிலும் எரிந்து கொண்டிருந்தது. காலை 6 மணி ஆகியிருந்தது. வருண் சென்றுவிட்டான். ஆனால் அறையில் இன்னும் அவனது வாசம் எஞ்சியிருந்தது. நான் அவசரமாக கலைந்திருந்த சேலையை சரிசெய்து வீட்டை சுத்தம் செய்தேன். ஆனால் என் மனம் சுத்தமாகவில்லை. அதில் பயமும் கிளர்ச்சியும் கலந்த ஒரு விசித்திரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. சரியாக 8 மணிக்கு பார்த் வீட்டிற்கு திரும்பினார். அவரது கண்களில் சோர்விருந்தது. ஆனால் முகத்தில் எப்போதும் போல அமைதி குடிக்கொண்டிருந்தது. தியா, இரவில் பலத்த மழை பெய்தது. நீ தனியாக பயந்து விடவில்லையே என்று அவர் கேட்டார். நான் அவரது கண்களை பார்க்காமலேயே சொன்னேன், இல்லை, வருண் வந்திருந்தான். நான் நலமாக இருக்கிறேனா என்று பார்க்க வந்தான். பார்த்து சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். ஆம், வருண் என் உற்ற நண்பன். அவனை நான் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவேன். பார்த்தின் இந்த வார்த்தைகள் என் காதுகளில் சூடான எண்ணெயைப் போல விழுந்தன. துரோகத்தின் அந்த சுமை என்னை உள்ளுக்குள் உடைத்துக் கொண்டிருந்தது. அடுத்த சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தன. வருண் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் பார்த்தின் முன்னிலையில் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியாமல் தவித்தோம். ஆனால் பார்த் வேறொரு அறையில் இருக்கும்போது வருணின் கண்கள் என்னை வருடும். ஒருநாள் சமையலறையில் நான் தனியாக இருந்தபோது வருண் பின்னால் வந்தான். அவன் மெதுவாக என் கையை பிடித்து கிசுகிசுத்தான். தியா, இனி இந்த ஒளிவு மறைவு விளையாட்டை நிறுத்த வேண்டும். உன்னை நிரந்தரமாக எனதாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நான் நடுங்கும் குரலில் சொன்னேன். வருண், பார்த் நம்மை நம்புகிறார். இது தவறு. வருண் என் கண்களை பார்த்து சொன்னான். எங்கு காதல் இல்லையோ அந்த உறவை இழுத்து கொண்டு செல்வதுதான் மிகப்பெரிய தவறு. கடைசியில் நான் எடை கண்டு பயந்தேனோ அந்த நாள் வந்தது. பார்த்திடம் உண்மையை சொல்லிவிட வருண் முடிவெடுத்தான். ஒரு மாலை வேளையில் நாங்கள் மூவரும் முற்றத்தில் அமர்ந்திருந்தோம். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வருண் திடீரென்று பார்த்தின் கையை பிடித்துக்கொண்டு கம்பீரமான குரலில் சொன்னான். பார்த், உன்னிடம் நான் ஒன்று சொல்ல வேண்டும். ஒருவேளை நீ என்னை வெறுப்பாய். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் தியாவை நேசிக்கிறேன். தியாவும் என்னுடன் இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பாள். ஒரு கணம் அந்த இடமே ஸ்தம்பித்தது. பறவைகளின் ஒலி கூட அடங்கிவிட்டது போல தோன்றியது. பார்த்தின் முகத்தில் எந்த கோபமும் இல்லை. ஒரு ஆழமான சோகமே மிஞ்சியிருந்தது. அவர் மெதுவாக என் பக்கம் திரும்பி கேட்டார். தியா, இது உண்மையா? நீ உண்மையிலேயே வருணுடன் மகிழ்ச்சியாக இருப்பாயா? என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. நான் தலை குனிந்து மெதுவாக ஆமாம் என்று தலையசைத்தேன். பார்த் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு எழுந்து நின்று சொன்னார். எந்த பறவை பறக்க விரும்புகிறதோ அதை கூண்டுக்குள் அடைத்து வைப்பதில் அர்த்தமில்லை. உனது மகிழ்ச்சி வருணுடன் இருந்தால் நான் உன்னை தடுக்க மாட்டேன். பார்த்தின் அந்த தாராள குணம் என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. அவர் எந்த கலாட்டாவும் செய்யவில்லை. பழி வாங்க நினைக்கவில்லை. அன்றிரவே நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டேன். ஊர் மக்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயம் இருந்தது. ஆனால் வருணின் கை என் கைகளில் இருந்தது. அன்றிரவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேறினோம். இன்று நாங்கள் நகரத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளோம். வருண் என்னை மிகவும் நேசிக்கிறான். ஆனால் எப்போதாவது இரவில் மழை பெய்யும்போது பார்த்தின் அந்த அமைதியான முகம் எனக்கு நினைவுக்கு வரும். நான் ஒரு உறவை உடைத்து இன்னொன்றை உருவாக்கினேன். இது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்று என் மனதில் இருக்கும் அமைதி இதற்கு முன் இருந்ததில்லை. காதல் மற்றும் தியாகத்தின் இந்த கதையின் முடிவு இதுதான். வருணுடன் ஊரை விட்டு வந்து இன்று 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நகரத்தில் எங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியான வீடு இருந்தது. வருண் அந்த முதல் மழை இரவில் நேசித்ததைப் போலவே இன்றும் என்னை நேசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் என் மனதின் ஒரு மூலையில் பார்த்தின் அந்த சோகமான முகம் அப்போதப்போது நினைவுக்கு வந்து போகும். நான் ஒருபோதும் திரும்பி பார்க்கும் துணிச்சலை பெற்றிருக்கவில்லை. ஆனால் விதி வேறொருதையோ தீர்மானித்திருந்தது. ஒரு நாள் திடீரென்று ஊரிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. கடிதம் பார்த்தின் தம்பியிடமிருந்து வந்திருந்தது. அதில் பார்த்தின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் கடைசியாக ஒருமுறை என்னை பார்க்க விரும்புவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. வருண் என் கையை பிடித்து சொன்னான். தியா, நாம் செல்ல வேண்டும். கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் அந்த மனிதர் உனக்கு விடுதலை கொடுத்தார். நாங்கள் மீண்டும் அதே ஊர்பாதையில் சென்றோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கு ஓடி வந்தோமோ அதே பாதையில். நான் பழைய வீட்டிற்கு சென்றபோது முற்றம் ஆள் நடமாற்றமின்றி வெறிச்சோடி போயிருந்தது. நான் நடுங்கும் காலடிகளுடன் உள்ளே சென்றேன். பார்த் படுக்கையில் கிடந்தார். மிகவும் தளர்ந்து போயிருந்தார். என்னை பார்த்ததும் அவரது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி பிறந்தது. அவர் மெதுவாக கையை நீட்டினார். நான் அவரது கையை பிடித்தேன். அதே தீண்டல், ஆனால் இன்று அதில் எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு ஆசிர்வாதம் மட்டுமே இருந்தது. பார்த் நடுங்கும் குரலில் சொன்னார். தியா, வந்துவிட்டாயா? உன்னை பார்க்காமலேயே என் கண்கள் மூடிவிடுமோ என்று பயந்தேன். நான் அழுது கொண்டே சொன்னேன். பார்த், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களுக்கு மிகுந்த வலியை தந்துவிட்டேன். பார்த் மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். இல்லை தியா, நீ எனக்கு வலியை தரவில்லை. காதலில் ஒருவரை பிடித்து வைத்திருப்பதை விட அவரது மகிழ்ச்சிக்காக அவரை விட்டுவிடுவதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு என்பதை நீதான் எனக்கு கற்பித்தாய். வருணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். பார்த் வருணை பார்த்து சொன்னார். வருண், என் தியாவை நன்றாக பார்த்துக்கொள். அவள் மிகவும் மென்மையானவள். அன்றிரவே பார்த்து தனது கடைசி மூச்சை விட்டார். ஊரே திரண்டிருந்தது. மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு அந்த பேச்சுகளை பற்றி எந்த கவலையும் இல்லை. வாழ்க்கையில் உடல் சார்ந்த ஈர்ப்பு மட்டுமே எல்லாம் கிடையாது.
சில நேரங்களில் ஒருவரின் தியாகம் கூட அவ்வளவு புனிதமானது என்பதை நான் உணர்ந்தேன். நாங்கள் மீண்டும் நகரத்திற்கு திரும்பினோம். ஆனால் இந்த முறை நான் மாறியிருந்தேன். இப்போது வருண் மீதான என் காதலில் ஒரு முதிர்ச்சி இருந்தது மற்றும் பார்த் மீது மனதில் ஒரு மரியாதை இருந்தது. அந்த முழுமையடையாத தீண்டல் இப்போது முழுமையடைந்திருந்தது, ஆனால் ஒரு வித்தியாசமான வடிவத்தில். வாழ்க்கையில் நாம் சில நேரங்களில் தவறுகளை செய்கிறோம், ஆனால் அந்த தவறுகள்தான் நமக்கு சரி மற்றும் தவறுக்கு இடையிலான வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்கின்றன. இன்றும் மழை பெய்யும்போது நான் ஜன்னர் ஓரம் அமர்ந்து அந்த 2 தருணங்களையும் நினைத்து பார்க்கிறேன். ஒன்று எனக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தது, இன்னொன்று எனக்கு காதலின் உண்மையான அர்த்தத்தை புரிய வைத்தது.